எள்ளு உருண்டை செய்யலாம். சிம்பிளாக கெவுரு மாவு, வேர்க்கடலை, எள், வெல்லம் 4 பொருள் தான். ஆரோக்கியமான உணவு, பழைய காலத்து உணவு. இன்றைக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலு. நீங்கள் கூட வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடுவாங்க. வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்து ஒன்றையும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். ராகி மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு வடை செஞ்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே எல்லாம் பிச்சு போட்டு உரலில் போட்டு இது எல்லாத்தையும் கொட்டி இடிக்க வேண்டியதான். ரொம்ப ஆரோக்கியமானது, சத்தானது. எல்லாத்தையும் இது உரலில் கொட்டி உலக்கையில் இடிக்கணும். இங்கே உரல் இல்லை, உலக்கை இல்லை. அதனால் இந்த கெவுரு அடையை சுட்டதை உடச்சி போட்டிருக்கேன். இப்போ இதால் நசுக்கும் போது இது எல்லாத்தையும் கொட்டி நசுக்கிட்டு உண்டை பிடிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இது மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜார்லேயே போட்டுக்கலாம், மிக்சியில் போட்டுக்கலாம். வருது, நல்லா வருது. நானும் அரைச்சிருக்கேன். இதில் அரைச்சி வச்சுருந்த வெல்லம், எள், வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ராகி மாவு எள்ளு உருண்டை. வெறும் 1/2 கிலோ ராகி மாவு, 100 வேர்க்கடலை, 100 எள், 100 வெல்லம், அவ்வளோதான் போட்டிருக்கேன். ரொம்ப சத்தானது.